மீண்டும் என்னை வெற்றி பெறச் செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினால் பல்வேறு திட்டங்கள் உங்களை தேடி வரும் என்று வேலூர் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வாக்குறுதி அளித்தார். பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன் பிள்ளையார்குப்பத்தில் ஓலைக்கன் விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்குள்ள மசூதியில் கதிர் ஆனந்த் தொழுகை மேற்கொண்டார். தொடர்ந்து புதுவசூர், அலமேலு மங்காபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய கதிர் ஆனந்த், மீண்டும் தன்னை வெற்றி பெறச் செய்தால் பல்வேறு திட்டங்கள் உங்களை தேடி வரும் என்று வாக்குறுதி அளித்தார். நான் போன வாட்டி தேர்தலில் ஓட்டு கேட்டு வரும்போது சொன்னேன், இதே ஆர்டிஓ சந்திப்பில் இருக்கக்கூடிய சத்துவாச்சாரி இடத்துல மக்கள் கிராஸ் பண்ணும் போது டெய்லி ஒரு ஆக்சிடென்ட், உயிர் பலி நடந்துகிட்டு இருந்தது. ஆனா அந்த உயிர் பலியை தடுக்கக்கூடிய வகையில நான் சப்வே கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி நான் 2 கோடி ரூபாயில அந்த சப்வே கட்டி கொடுத்து இன்னைக்கு அதை திறந்தும் வச்சிருக்கிறோம். ஆக மக்களுக்கு திட்டங்களை நாங்க செய்துட்டு ஓட்டுக்கு போடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். ஆனா எங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் இந்த ஊரே கிடையாது. ஒரு வாட்டி பிஜேபியில நிக்கிறாரு, ஒரு வாட்டி அதிமுக நிக்கிறாரு, இப்ப பிஜேபியில நிக்கிறாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.